ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்வாரி கிரியேஷன். டுடே ஜம்கி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜம்கி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டெப் ஜம்கீஸ் அண்ட் லோடட் ஜம்கின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். செகண்ட் மெத்தடில் லோடடில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜம்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சாம்பிளுக்காக. இதில் சைஸஸ் வந்து மினி சைஸும் இருக்குது, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மீடியம் சைஸும் சொல்லுவோம். இதை விட பெரிய சைஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா, இது எனக்கு நேம் சொல்ல தெரியல, குழிவாக இருக்கும் இந்த ஜம்கி. இது வந்து ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்குது இல்லையா, இந்த ஜம்கி வந்து குழியாக இருக்கும். இது ஒரு மாடலு சரிங்களா. இதில் வந்து தடிமனாக இருக்கும். இந்த சின்னதாக வருது இல்லையா, இந்த ஜம்கி வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது மாடலே இப்படி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதிலே கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. மல்டி கலர் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது. நான் வந்து காமனாக கோல்டு கலர் வாங்கி வச்சுப்பேன், மல்டி கலர் வந்து வாங்கி வச்சுருப்பேன் சரிங்களா. இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சும்மா லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் சம்கி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து துளிப் நீடில் போடுங்க. நான் இன்றைக்கி ஜரியில் போடுறேன். நீங்கள் ஜரியில் போடாதீங்க, நரம்பில் போடுங்க. எனக்கு வந்து ஜரி வந்து அந்தளவுக்கு வீடியோவில் தெரியாதுன்றதுக்காக நான் ஜரியில் பண்ணுறேன். நீங்கள் நரம்பில் பண்ணுங்கள் சரிங்களா. கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஜரி வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் போட்டு வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இப்போது சம்கி இருக்கு இல்லையா, சம்கி அப்படியே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து லைனில் வச்சுக்கோங்க. லைனில் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் நீடில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு ஒரு சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோமா, போட்டுட்டு திரும்ப பக்கத்துலேயே அந்த சம்கி வெளியில் எடுத்தோம் இல்லையா, பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு லாக். இப்போ லூப்பை வெளியில் விட்டுட்டேன். இப்போ அடுத்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். அடுத்த ஜம்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு பக்கத்துலேயே திரும்ப இந்த ஹோல்ஸில் இப்படி ஹோல் பண்ணிக்கிறேன். நீட்டில் ஹோல் பண்ணிவிட்டு ஒரு செயின், அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு சரிங்களா. திரும்ப பாருங்கள், சம்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக்கு. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சம்கியை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ திரும்ப பாருங்கள், இதில் வந்து இது கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் இந்த சம்கி, அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது மெலிசாக இருக்குது இல்லையா, அது மாதிரி சம்கியில் வந்து ஒட்டிட்டு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிங்கனாக்கா அது வந்து உதிர்ந்துடும் சரிங்களா. திரும்ப பாருங்கள், நீடிலாலே நான் சம்கி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் கையாலேயும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு த்ரெட்டு வந்து லாக் வச்சு எடுத்துகிட்டு லூப்பை வெளியில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நீடில் இப்படி பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த சம்கியை இப்படி தள்ளிட்டு வரேன். நீடிலெல்லாம் தள்ளிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணி வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லாக் சரிங்களா. சம்கியை எடுக்கிறேன், அந்த ஹோல்ஸில் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு லூப்பு வெளியில் எடுக்கிறேன். அது எடுக்காமல் இருக்க மறுபடியும் ஒரு லாக்கு சரிங்களா. இப்போ திரும்ப பாருங்கள், இப்போது இதை ஸ்டார்டிங் நினச்சிக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஆல்ரெடி ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா. எடுத்துகிட்டு இந்த லூப் இருக்குது இல்லையா, இது நீடில் இந்த ஹோல்ஸில் ஜம்கி ஹோல்ஸில் அப்படி லூப்போடு சேர்த்து நான் உள்ளே விடுறேன் சரிங்களா. உள்ளே விட்டு கீழே ஒரு சுற்றி வெளியில் எடுக்கிறேன் சரிங்களா. எடுத்துகிட்டு இது எடுக்காமல் இருக்க இது பக்கத்தில் இந்த சம்கி எண்டிங்கில் ஒரு லாக். ஓகேங்களா, புரியுதுங்களா. இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சம்கியை வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கட் பீடுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் சம்கிக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நரம்பு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை நரம்பு யூஸ் பண்ண வரலன்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி இப்போ இது ஒரு ஷேடட் கலர், இது ரெட் கலரும் சொல்ல முடியாது சரிங்களா, கோல்டு கலரும் சொல்ல முடியாது. இது 2 கலந்த மாதிரியான ஒரு கலரு. இதுக்கு வந்து நம்ம நரம்பு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா ரெட் கலர் போட்டோம்னாக்கா கொஞ்சம் ஷேடோ அடிக்கும் பொழுது ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கோல்டு கலரும் நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரே கலரை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க.
ஐ மீன் நரம்பு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் த்ரெட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ப்ளூ கலர் வருதுன்னா ப்ளூ கலர் ஸ்ட்ரிங் த்ரெட்டு மாற்றணும். அந்த சம்கி என்ன கலரோ அதே கலரில் வந்து ஸ்ட்ரிங் த்ரெட்டு வரணும். ஜரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதே ஒரு கோல்டு கலர் பார்டர் வச்ச ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோன்னாக்கா நம்ம ஜரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ரவுண்டில் பார்க்கலாம் வாங்க. இதை எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். எப்போவுமே நான் ஏன் ரவுண்டில் போடுறேன்னா, இப்போ ஒரு பாக்ஸில் போட்டால் அது ஈஸியாக இருக்கும். இதுவே ஏதாச்சும் ஒரு முக்கோண ஷேப் போடுறேனாக்கா அது ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் அந்த ஸ்டிச்சை வந்து ஆங்கிளில் காட்ட முடியும். இதுவே ரவுண்டில் போடுறேன்னா நான் 4 பக்கமும் வந்து அந்த ஆங்கிளில் வந்து ஒர்க் பண்ணுறதை வந்து என்னால் காட்ட முடியும். அதனால தான் நான் வந்து ரவுண்டில் போடுறேன். இப்போது ஒரு ரவுண்ட் போட்டு அதில் ஆப்போசிட்டில் ஜரியால் லாக் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த லைனில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுண்ட்லேயும் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்பொழுது இந்த ஜம்கியை வந்து எப்படி லோடட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பேசிக்கில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் எண்டிங்கில் ஃபஸ்ட் லைன் வந்து முடிக்கிறேன். சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ உள்ளார போகிறோம். அதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைப்போம், வச்சுட்டு அப்படி திரும்பிட்டு மறுபடியும் ஒரு லாக். சரிங்களா? லாக் வச்சுட்டு இப்போ உள்ளார அதே சேம் மெத்தடில் நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்போ கொடுத்துட்டு இந்த லாக் வச்சு மறுபடியும் லாக் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லாக் வச்சு அப்படியே ரன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம முன்னாடி சுற்றலாம். சரிங்களா? அதில் ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரு சொல்லி வெளியே பார்ப்போம். சரிங்களா? இதே மாதிரி கொடுத்து இந்த ரவுண்டை வந்து நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்டெப் ஜம்மிக்கு வந்து நீங்கள் அவுட்டரில் ஒரு பார்டர் ஸ்டிச்சாகவும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபில்லிங்காகவும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு இமேஜில் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லோடட் ஜம்கி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.